Hello traders, this is Bhuvaneshwaran. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஆப்ஷன் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அவங்களால ப்ராஃபிட் அவ்வளோவா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மேலோட்டமாக கேட்குறப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏன் பண்ண முடியாது? ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ப்ரீமியம் டிகே ஆகிறதுனால ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இதுவே மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி அவங்க டைரக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு செல் பண்ணாங்க அப்படின்னா அப்பயும் நல்ல ப்ராஃபிட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் உங்களுக்கு வரும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸாக்டான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் கிடையாது, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். சரியா? பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பேங்க்ஸ் இந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டை வச்சுருக்கவங்க. ஸோ அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பெரிய அளவில் அவங்க ட்ரா டவுனோ இல்லை பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு போக மாட்டாங்க. ஒரு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு லாஸாக இருந்தாலும் சரி, அவங்க டிஃபைன் பண்ண அந்த பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி அவங்க வச்சுக்குவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். மார்க்கெட் நல்ல ஒரு அப் டைரக்ஷனில் இப்போது போய்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டு நல்ல ட்ரெண்டிங்காக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மூவ்மெண்ட்லாம் சைட்வேஸில் இருக்குது. ஆனால் ஓவராலாக நான் சொல்கிறேன், ஓவராலாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு, அதுவும் ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த இடத்துல எப்படி கீழே இறங்குச்சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனு. ஸோ இந்த மாதிரி டவுன், இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக டவுன் ஆகுது பார்த்தீங்களா, பொட்டன்ஷியலாக மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ட்ரெண்டிங் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டேஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மார்க்கெட் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. சரியா? அப் சைடில் ட்ரெண்டிங் ஆகிருக்கு, சைட்வேஸ் இல்லாமல் அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. டைரக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே எது அவங்களுக்கு இனிமேல் மேஜரான சப்போர்ட் எதுவோ அதில் செல் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடம் சப்போர்ட்டுன்னு நினைக்கிறாங்க, இல்லைனா கீழே இந்த லெவல். சரியா? ஸோ இந்த ரேஞ்சாக இருக்கலாம், இல்லைனா இந்த ரேஞ்சு, ஏதோ ஒரு ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது கிட்டன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 19,300ன்னு வச்சுக்கோம். சரியா? இந்த ரேஞ்சு கிட்ட 19,300 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இதுக்கு கீழே இனிமேல் மார்க்கெட் வரது ரேருன்னு நினைக்கிறாங்க. அதாவது கரண்ட் எக்ஸ்பைரி, இந்த மந்தோட எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் இதுக்கு கீழே வராது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் பில்டரில் நம்ம இருக்கோம். இப்போது நவம்பர் 30 எக்ஸ்பைரி வச்சுருக்கேன். நிஃப்டியை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸு நவம்பர் 30 செலக்ட் எக்ஸ்பைரி வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகும், இங்கே 19,300 புட் ஆப்ஷனை நான் செல் பண்ண போகிறேன். புட் ஆப்ஷனை நான் செல் பண்ணுறேன். இந்த 19,300 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6.4 rupees ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ எனக்கு ப்ராபபிலிட்டி பாருங்கள், ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 96% இருக்குது. ஸோ அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது வின் பண்ணுறதுக்கு. அதே போல் எனக்கு இந்த பிரேக் இவன் 19,294. அப்போது இந்த ரேஞ்சுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் இங்கே இருக்குது, 19,800 கிட்ட இருக்குது. எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே மூவ் ஆனால் தான் எனக்கு அந்த பிரேக் இவன் லாஸுங்கிறதே வரும். ஸோ இந்த மாதிரியான சேஃபாக அவங்க செல் பண்ணுறாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், அவங்க ஒரு லாட்டை செல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 85,000 தேவைப்படும். 85,500 rupees அவங்களுக்கு கேபிட்டல் மார்ஜின் தேவைப்படும். ஸோ அவங்க எடுக்கிற அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.3% ப்ராஃபிட்டு. இப்போது 85,000 யூஸ் பண்ணி 0.37% ப்ராஃபிட் அவங்க எடுக்கிறாங்க. சரியா? 300 rupees தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி ஒரு சப்போர்ட்டை ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20,200. சரியா? இந்த 20,200 இந்த ரேஞ்சை ரெசிஸ்டன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது 20,200 கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல 20,200 கால் ஆப்ஷன். ஸோ இதை அவங்க செல் பண்ணுறாங்க. இப்போது என்னாச்சு பாருங்கள், இப்போ இது மாதிரி செல் பண்ணப்போ முன்னாடி ப்ராபபிலிட்டி 96% இருந்துச்சு, இப்போ 7% தான் கம்மியாக இருக்குது. 89% உங்களுக்கு ப்ராபபிலிட்டி நீங்கள் வின் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் உங்களோட ப்ராஃபிட்டை பாருங்கள், 300 rupees இருந்தது, இப்போது 800 rupees ஆகிடுச்சு. ஓகேவா? முன்னாடி 0.3% ப்ராஃபிட் இருந்தது, இப்போது 0.7 மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் 85,000 இங்கே மார்ஜின் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இப்போது 1,10,000. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 25,000 தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த 25,000 ஆட் பண்ணால் உங்களுக்கு
டபுள் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 சம்திங் இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் இருந்துச்சு. இப்போது 850 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கிளோ இல்லை ஒரு ஸ்ட்ராடில் வந்து எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கிள் எடுப்பாங்க. ரொம்ப ரிஸ்க் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்கிள் எடுப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதிகமான ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்ட்ராடில் எடுப்பாங்க. சரியா? ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் எல்லாமே டைரக்ஷனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்ட்ராங்கிள் எடுத்தோம்னா ரெண்டு பக்கமும் நமக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து மெல்ட் ஆகி ப்ராஃபிட்டுங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் இதை இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை டிசபிள் பண்ணால் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ 85,000 வந்து 85,500 வந்து நம்ம மார்ஜின் வைக்கிறோம். அதுக்கு நமக்கு 0.3 தான், நமக்கு 0.37% தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் இதுவே நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது அப்படியே டபுள் ஆகிடுது. 0.77 வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது நம்மளோட இந்த 1,10,000 இந்த கேபிட்டலுக்கு. அப்போது ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்கிள் எடுப்போம். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறப்ப என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் இப்படி கொடுத்துட்டு திரும்ப அதே ரேஞ்சில் வந்து முடிஞ்சுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதுவே ட்ரெண்டிங் ஆகி மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகி பொட்டன்ஷியலாக மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு சைடு ப்ரீமியம் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எகிரிடும். அதாவது ரொம்ப அதிகமாக போயிடும். 10 ரூபாயில் இருந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போயிடும். அதே போல் இந்த பக்கம் குறைஞ்சிது அப்படின்னா 6 ரூபாயில் இருந்த ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60-70 ரூபான்னு போயிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸ் எல்லாமே வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியாது, லாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இதுவே சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரேஞ்சுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. சைட்வேஸ்னால் அதே இடத்துல ஸ்டார்ட் ஆகி அதே இடத்துல முடியணும்னு அவசியம் இல்லை. ஒரு 100-200 பாயிண்ட் அவங்களோட அந்த பிரேக் இவனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அவங்க ப்ரீமியம் எடுத்திருக்காங்க, எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் எங்கே போய் மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதே பொட்டன்ஷியலாக மூவ்மெண்ட் வந்து பெரிய லெவலில் வந்து மேலே போனால் தான் உங்களுக்கு லாஸ், அப்படின்னா கீழே வந்தால் தான் உங்களுக்கு லாஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த சாட்டில் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள், இது நம்மளோட எக்ஸ்பைரி இருக்குது. ஒரு 4-5 நாளுக்குள்ளே இதுக்குள்ளே இப்போ இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே இந்த மாதிரியே இங்கேயே மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ரேஞ்சு வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராஃபிட்டு. இதே இந்த இடத்துல இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்கள், இந்த மூவ்மெண்ட் எவ்வளோ பெருசா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ 19,800லேருந்து 18,800 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறோம், செல்லர்ஸால் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியாது, இல்லைனா லாஸ் தான் பண்ணுவாங்க. இதுவே மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.